ஹலோ! ரொம்ப நாள் கழிச்சு பாப்பாவோட ட்ரெயின் ட்ராவல் பண்ணேன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறனோ, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறனோ, எனக்கு லைஃப் சேவியரா வந்தது இந்த பேபி கேரியர் தான். இத போட்டுக்கிட்டா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதுவுமே கொஞ்சம் கஷ்டமா தெரியாது. பட் இத போட்டாலே எல்லாரும் ஒரு மாரி வியர்டா பார்ப்பாங்க. ஒரு 10 பேராவது ஒரு மாரி பார்ப்பாங்க. அதில ஒரு 3 பேர் கொஸ்டினே பண்ணிருவாங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? பாப்பா விழுகிற மாரி இருக்கா? இது எப்படி யூஸ் பண்ணுறது? அப்படிலாம் கேட்பாங்க. பட் இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்ல. அவ்வளோ ப்ரிம் அண்ட் ப்ராப்பரா பேபி செக்யூர் ஆயிருப்பாங்க. பிஃபோர் பேபிலாம் ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏறின அடுத்த செகண்ட் இயர் ப்ளக்ஸை மாட்டிட்டு சாங்ஸ் கேட்டுட்டு வந்துட்டுருப்போம். ஆனால் இப்போல்லாம் அதுக்கெல்லாம் டைமே இல்லை. ட்ரெயின் ஏறுனா அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அண்ட் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டே போயிடுச்சு. ஒரு வயசு முன்னாடி கூட சமத்தா இருந்துப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் அதுவும் நடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 6 ஹார்ஸ் ட்ரெயின் ஜேர்னியில் ஒரு துளி கூட தூங்கவே இல்லை. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவள் தூங்கக்கூட இல்லை. தூங்கணும்னு நினச்சாலும் ட்ரெயின் சத்தத்துக்கு முழிச்சுக்கிறாங்க. அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க. நம்ம பார்வை ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருந்தது. பட் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தாச்சு.